வணக்கம் வியூவர்ஸ். இந்த வார சமையல் குறிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம சேனலில் ஒரு சீரியல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை செய்கிறதுக்காக தான் இந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணோம். பட் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைபர் கிடைச்ச பிறகு இதை பண்ணலாம் அப்படின்னு இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு. அப்படி என்ன சீரியல் அதுன்னு? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய சந்தோஷங்கள், இந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள், இதை பற்றி தாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்கிற சந்தோஷங்களும் செல்வங்களும் என்னென்னன்றதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். நம்ம வாழ்க்கையோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சந்தோஷங்களையும் அது கொடுக்குற செல்வங்களையும் நாம் கண்டுக்காமல் போகிறதுனால தான். இந்த வீடியோ சீரியலை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். இதோட முதல் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேனலையே நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போது அந்த வீடியோ சீரியல் மறக்காமல் தவறாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இந்த சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வீடியோவை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவரை யாரும் உங்களுக்கு சொல்லாத ரகசியங்கள், எந்த யூடியூப் சேனலும் சொல்லாத டாபிக் இது. அதாவது சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ எப்படியோ தேடிட்டுருக்கோன்றதை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த முதல் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச், எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம பக்கத்திலே வச்சுட்டு நம்ம தெரியாமல் இருந்திருக்கிறோன்ற ஆச்சரியம், அதிசயம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான சமையல் குறிப்பு. நம்ம எந்த டிஷ்ஷு செய்கிறதுனாலும் தேங்காய் பால் வச்சு செய்கிறது போது அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி தேங்காயை உடைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறது தாங்க. இதாங்க மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ நம்ம 2-3 விதத்தில் ஈஸியாக இந்த ஓட்லேருந்து தேங்காயை பிரித்து எடுக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தேங்காயில் 3 கண் இருக்கும். அதில் ஒரு கண்ணை இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு, ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் இல்லை கூர்மையான கத்தி வச்சு ஓட்டை போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துட்டு, அப்புறம் இதை அப்படியே நீட்டு வாக்கில் பிடிச்சிட்டு நம்ம அதை ஆவரேஜ் ப்ரெஷரில், ஒரு மிதமான ப்ரெஷரில் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற தேங்காயெல்லாம் அந்த ஓட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துடுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. இப்போ இதை விட ஈஸியாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நம்ம அதை தட்டி எடுத்து அதை சுரண்டி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவங்களுக்கு வேறு விதமாக இருக்குது. ஒரு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் தண்ணி வச்சு அதில் இந்த தேங்காயை பாதியாக வெட்டி அதோட ஒரு மூடியை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தேங்காய் நோண்டுற மாதிரி அழகாக அந்த ஓரத்தில் நோண்டினாலே அழகாக வந்துடும். இப்போது அப்படி இல்லைன்னா இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு அதில் இந்த தேங்காய் இந்த பொசிஷனில் இப்படி ஒரு 2-3 நிமிஷம், ரொம்ப அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஒரு வாணலியில் தண்ணியை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு, பாத்திர ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த தேங்காய் இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இல்லை டைரெக்டாக நெருப்புலையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டையுமே இதே மாதிரி தான். ஓரத்தில் அப்படியே லைட்டாக தோண்டினீங்கன்னா அப்படியே மொத்தமாக கையில் வந்துடுங்க. தேங்காயோடும் அதுவும் பிரிஞ்சு. நெருப்பில் டைரெக்டாக காமிக்கிறதுக்கு பயமாக இருக்கிறவங்க தண்ணி வச்சு ஸ்டாண்டு வச்சு அதில் தேங்காய் இதை அப்படியே வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிடம் கொதிக்க விட்டு எடுத்து இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் அதுலேருந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போது பாதி தேங்காயை வெட்டி எடுக்காமல் முழு தேங்காயும் எனக்கு வேணும், முழு தேங்காயை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா அதே மாதிரி தாங்க. இந்த 3 கண்ணில் ஒரு கண்ணில் ஓட்டை போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாதி தேங்காய் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இந்த ஸ்க்ரூ டிரைவரை விட்டு முழு தேங்காயுமே நெருப்பில் 2-3 நிமிடங்களுக்கு நம்ம இதை வாட்டி எடுக்க போகிறோம். இது ஸ்க்ரூ டிரைவர் எதுக்குன்னா, இப்போ கை சூடாகப்படாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நீளமாக இருக்கிற ஏதாவது ஒரு கருவியை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு ஒரு துணியை வச்சு பிடிச்சிக்கிங்க. சூடாக இருக்கும், கரைப்படியும். பார்த்தீங்களா, அது நெருப்பில் வாட்டினோடனே ஓடு தனியாக விட்டுடுச்சு. இப்போ இதை லேசாக 2 தட்டு, ரொம்ப ப்ரெஷர்லாம் தேவையில்லை, லைட்டாக இப்படி சுற்றியும் வேறு தட்டினீங்கன்னா இந்த ஓட்டிலேருந்து இந்த தேங்காய் அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. இது ஒரு எளிமையான வழி. இப்போ நம்ம அடுத்தது இந்த தேங்காயை இந்த இதுலேருந்து பிரிக்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன அழகாக முழு தேங்காயை அப்படியே வந்துடுச்சு பாருங்கள்.
உள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்துடணுங்க. இப்போ புதுசாக பாத்திரம் வாங்கும்போது அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் சில ஸ்டிக்கர் பிரிக்க வராது. அது நல்லா ஒட்டிகிட்ருக்கும் ரொம்ப நாள் ஆனதுனால. அது பிரிக்கும்போது அதில் உள்ள பசை கம்மெல்லாம் இருந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும். பாத்திரத்தை லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ லெமன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இந்த லெமனை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் அப்படி போடாதீங்க. இந்த லெமன்ன்றது மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி, வாசனை போக்கி. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சது போக மிச்சம் இருக்கிற இதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு மூலையில், ஏதாவது ஒரு மூலையில் அப்படி அழகாக போட்டு வச்சுருங்க. ஒரு நாள் 2 நாள் கழித்து அதை எடுத்து போட்டுடலாம். இப்போது இப்படி வைக்கிறனால அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாம் போயிடும். ஃப்ரிட்ஜு வாசனையாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜு அது இது வச்சுருந்தா கூட அந்த வாசனை அந்த ஃப்ரிட்ஜில் இருக்காது. எலுமிச்சம்பழம் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லெமனையும் ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு பழத்தையும் தனித்தனியாக பேப்பரில் சுற்றணும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப், இந்த கத்தி இதை அர்ஜெண்ட்டாக உடனடியாக நம்ம தீட்டுறதுக்கு கூர்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் இருக்கிற செராமிக் கப் ஏதாவது இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டு பண்ணிங்க. அதோட இந்த பகுதி இருக்குது இல்லையா, அதில் ஈஸியாக நம்ம அந்த கூர் தீட்டிக்கலாம் கத்தியை அர்ஜென்ட்டுக்கு. வேறு எங்கேயும் கல்லையோ மற்ற இடங்களையோ நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் அப்படியே ஃப்ரிட்ஜில் போடாமல் அதோட காம்புகளை கிள்ளி அதுக்கப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. உங்களுடைய பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் இருக்கும். மேலும் சமையல் குறிப்புகளுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ. நம்மளுடைய அந்த அடுத்து வரக்கூடிய அந்த சீரியல் அந்த வீடியோக்களை மறக்காமல் தவறாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.